பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு திறந்த கதவுகள் தேவை என்று சொல்லி வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திறந்த கதவுகள் ஒரு கதவு அல்ல, அநேக கதவுகள் வேதத்தில் இருக்கிறது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க சொன்ன தேவன், அவர் திறந்த வாசலுக்குள்ள அநேக வாசல்கள் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், இல்லையா, கெஸ்ட் ரூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அநேக வாசல்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில நன்மை, கிருபை, சமாதானம் என்கிற வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 45 அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் போது, இப்பிரபஞ்சத்தின் சாத்தான் உங்கள் கண்களை கட்டி வைத்து இவ்வளோ நாளும் நீங்க தடுமாறி போய் நின்று அப்படியே சென்று மோதி நின்றுகிட்டு இருக்கிறீங்க. அந்த கதைகள் உங்களுக்கு திறக்கப்படவே இல்லை. அந்த திறக்கப்படாத வாசல்கள் பூட்டப்பட்டு கிடக்குது. 7 வருடம் 9 வருடம் பூட்டப்பட்ட அந்த கதைக்கு முன்னா போய் நிக்கிறீங்க. அங்க போய் நிக்குமா தெரியுது, கதைக்கு திறக்கல. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தா உங்க கண்களை கட்டி வச்சிருக்கிறான். அதனாலதான் அந்த கதை உங்களோடதும் அல்ல. அதனாலதான் அந்த கதகுகள் பூட்டப்பட்டும் கிடக்கிறது ஒருவேளை. அதனால என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் சொல்றார், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தட்டி தட்டி திறக்காத கதவுக்காகவும், தவறான பாதையில போய் தவறான கதவுகள் நிக்கிற பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்களே, ராஜாக்கள் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும் படிக்கும் அவைகளை அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு பாருங்க என் தேவனாய் கர்த்தர். வாசல்கள் உனக்கு பூட்டப்படாதிருக்க, உனக்கு முன்ன பூட்டப்பட்டது எல்லா வாசல்களும் இனி பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே பூமியில தூதர்களை உங்களுக்கு அனுப்பி வாசல்களை திறந்து வைக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறாரு. உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வலது கையை பிடித்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானுகளை செவ்வைப்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்கு பணிவிடை செய்ய அனுப்பியிருக்கிற தூதர்களை அனுப்பி அந்த கதவுகள் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அதற்குத்தான் அவர் உங்களுக்கு முன்னே சென்றிருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக பூமியில் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதுங்க. அநேகர் பாவம் செய்து 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 இருள் என்கிற வாசல் அவங்களுக்கு திறக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இருளுங்கிற வாசல் வழியா உள்ளே போயிட்டாங்க. போனவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் அந்த கதவுகள் அவங்களுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. அந்த கதவுகள் இன்னும் அந்த ஜெயில் கதவுகள் திறக்கப்படல. அப்படியே மரண கண்ணிகள், அப்படியே மரண பாதாளத்துக்குள்ளாக அவர்களை அந்த கதவு இழுத்து கொண்டு போய் விட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெயிலுங்கிற அந்த கதவுக்குள் போகும்படிதான் பூமியில பிசாசானவன் அவர்கள் கால்களை தவறான பாதையில் நடத்தி கொண்டு போய் கைகளை சிந்தனை, ஆவி, ஆத்துமா, சரித்தை தவறான பாதையில் இழுத்து கொண்டு போய் மரண கதவுகளுக்குள்ளாய் போய் அடைக்கப்பட்டு கிடக்குறாங்க. அந்த அப்படிப்பட்ட மரண கதவுகள் இருக்கிறவர்களையும் என் தேவனாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த இடத்துக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வந்து நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இன்னைக்கு இதை கேட்கிற யாரோ ஒரு நபர் மரண பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க, ஜெயில உட்கார்ந்து இருக்கலாம், எனக்கு விடுதலை இல்லை, நான் ஜெயிலிருந்து வெளியே வர முடியாத என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலைமையில் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்டவர்கள். நான் ஜெயில இந்த டெல்லியில ஜெயிலுக்கு போய் நிறைய பேருக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ நாங்க அங்க இருக்கிற போலீஸ், அங்க இருக்க அதிகாரிகள் அவர்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது, இந்த ஜெயில் கைதிகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், விசாரிக்கிறவர்கள், அங்க டே டு டே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், அநேகர் கிறிஸ்தவர்கள் போலீஸ் அதிகாரிகள் அநேகர் வந்து என்னிடத்தில் ஜெபிக்க வந்திருந்தார்கள். அன்றைக்கு அந்த பிரேயர் மீட்டிங்ல அவர்கள் ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணும்போது அழுது 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 அந்த நாள் முழுவதும் எங்களுடைய ஜெபம் அழுகையாய் மாறிவிட்டது. அவர்களுடைய நிலைமைகள், அவருடைய சூழ்நிலைகள் கேட்க கேட்க, ஐயோ கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களே தகப்பனே என்று சொல்லி அவர்கள் குடும்பங்கள் வெளியில எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனா பிசாசு பாவம் செய்வது ஈஸியா செய்ய வச்சிடுறாங்க. பாவம் செய்ய வச்சு அவனை கொண்டு போய் இருளுக்குள்ள வச்சுட்டான். அவன் வெளியில திருப்பி வெளிச்சத்தை பார்க்க வர முடியல. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக தான் கிறிஸ்து இயேசு வந்தார். அந்த கிறிஸ்து இயேசு முழு இருதயத்தோடு இன்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, என் இயேசு கிறிஸ்து உனக்கு முன்னே போறாருங்க. கோணலானைகள் எல்லாம் செவைப்படுத்துகிறார். எந்த அதிகாரிகிட்ட பேசணுமோ அங்க போய் பேசுறாரு. உனக்கு நீதி நியாயம் கிடைக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் எந்த ஜட்ஜோட இருதயத்துல பேசணுமோ, எந்த வக்கீல் உனக்காக பேசிக்கொண்டு
கொண்டிருக்காங்களோ அவரே உனக்காக பேசி பூட்டப்பட்ட ஃபைல், பூட்டப்பட்ட வாசல், பூட்டப்பட்ட மரண வாசல் எல்லாம் என் கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு திறக்கிறார். அதுதான் வெண்கத கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாளைகள் முறித்து, கம்பிகளை சிறைச்சாலையில் இருந்த பவுலும் ஷீலாவும் எப்படி சிறை திறக்கப்பட்ட பேதுரு சிறையிலிருந்து வெளிவந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க தப்பே செய்யாம கூட ஒருவேளை உங்க மேல தண்டனை போட்டு நீங்க இருளுக்குள்ள இருக்கலாம். அப்படிப்பட்ட வாசல் அடைக்கப்பட்டே கிடக்குது. உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்களை மன்னிக்கும். ஹிந்துவா இருங்க, கிறிஸ்டினா இருக்க, முஸ்லீமா இருக்க, யாரா இருந்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே நமக்கு வாசல். அந்த வாசல் அவருக்கு, அவர் தான் நல்ல எஜமான், அவர் தான் நல்ல தகப்பன். நமக்கு அவர் தன் ஆடுகளுக்காக வாசலை திறந்து வைத்துட்டு ஆடுகள் உள்ளே வரும் வரை காத்திருந்து வாசலை அடைக்கிறவர். அப்படிப்பட்ட தகப்பன் இன்றைக்கு உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும், அதிகாரங்கள் இருக்கிற வாசல்களும், தூக்கு தண்டனை வாசல்களும், எல்லா கதவுகளையும் என் தேவனாகிய கர்த்தர் திறக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் திறக்கப்படட்டும் இசப்பா, சிந்தனை திறக்கப்படட்டும். பாவத்திற்கு திறந்த வாசல்கள் இன்றைக்கு அடைக்கப்படட்டும். ஓ, நான் பாவம் செய்தனே, அதனால நான் இந்த இருளின் அதிகாரம் ஆதிக்கத்தில் வந்து இந்த இருளுக்குள்ள இப்படிப்பட்ட வாசல் இருக்கிறேனே, எனக்கு நீ வெளியே போக முடியாது என்று சொல்லி, நான் செய்த பாவத்தை நிமித்தம் தான் இது என்று சொல்லி, இன்னைக்கு நீங்க செய்த பாவத்தை தகப்பனாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உடனே ஒரு நொடி பொழுதிலே உங்களை மன்னித்து அவர் உங்களுக்காக எல்லா கதவுகளையும், யாரிடத்தில் பேச வேண்டும், எங்க போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லா கதவுகளையும் திறந்து வைப்பாருங்க. திறந்த வாசலை வைத்திருக்கிறவர் உங்களுக்கு முன்னே கோண நாளைகளை இன்னைக்கு செவைப்படுத்தி விட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சலி ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.